ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தோட நிறுவனர் பழ கருப்பையா அவர்கள் இணைந்திருக்காங்க. இப்போ இருக்கிற அரசியல் தொடர்பாக அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அவங்க கிட்ட முன்வைக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகம்ங்கிற கட்சி தொடங்கியிருக்கீங்க. இப்போ அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இல்லை, நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த நாட்டிலே எதிர்கட்சிகளே இல்லை. சிபிஎம், சிபிஐ, நம்முடைய வைகோ, திருமாவளவன், வேங்கை வயலில் மலத்தை கலக்கலார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிநீரில். இவர் ஓராண்டாக இவர் கூட்டணியில் இருக்கிறார். இந்த அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுத்து உரியவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல இவரால் முடியவில்லை. 2 சீட்டு வேண்டும் போராட்ட மக்கள் நடத்துகிறார்கள். கடைசியாக அவர்கள் வாக்களிக்கவே வரவில்லை. அவர்கள் இனிமேல் எந்த கட்சியும் நம்பி பயனில்லை என்று சொல்லி தங்களுடைய காரியத்தை தாங்களே பார்த்து கொள்வதற்காக அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். கடைசியில் வாக்குச்சாவடியை புறக்கணித்தார்கள். நான் கேட்கிறேன், உனக்கு கூட்டணி பெரிதாக இருக்கிறது, 2 இடம் 1 இடம் என்ற பேரங்கள் பெரிதாக இருக்கின்றன. ஆகவே உன்னுடைய மக்களுக்காக தொடங்கிய கட்சி உன்னுடைய மக்களுக்காக ஏவம் கேட்கவில்லை என்று சொன்னால் அப்புறம் அதில் என்ன பொருள் இருக்கிறது? ஒன்று, இந்த காரியத்தை எந்த எதிர்கட்சியாவது முன்னெடுத்ததா? நெருக்கடி கொடுத்ததா? 5 ஆண்டுகளாக ஆளுங்கட்சி செய்த எந்த தப்பையாவது எந்த மாற்றுக் கட்சியாவது சொல்லியிருக்கிறதா? கூட்டணி என்றால் என்ன? தேர்தலில் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், ஒதுக்கி கொள்கிறோம், ஒதுக்கீடு, இட ஒதுக்கீடு. உனக்கு அந்த இடம், எனக்கு இந்த இடம், அவ்வளோதான். தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வர வேண்டுமா இல்லையா? உனக்கு தனி கொடி இருக்கிறது, தனி கட்சி இருக்கிறது, தனி கொள்கை இருக்கிறது. இல்லாவிட்டால் நீ அவனுடைய சங்கமாகிவிடு, அந்த கட்சியிலேயே சேர்ந்து விடு. அவனை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாது என்றால் துரைமுருகன் செய்கின்ற ஊழலை திமுக காரன் கேட்க மாட்டான். ஏனென்றால் நம்முடைய கட்சிக்காரர். அப்படி செய்வது குற்றம். அந்த நாட்டில் உலகத்திலேயே அமெரிக்கா ஜனநாயகம் தான் ஜனநாயகம். குடியரசுக் கட்சிக்காரன் கொண்டு இருக்கிற தீர்மானத்துக்கு ஜனநாயக கட்சிக்காரன் ஓட்டு போடுவான், குடியரசுக் கட்சிக்காரன் தோற்கடிக்க பார்ப்பான். அது ஜனநாயகமா? இது ஜனநாயகமா? இது என்ன ஜனநாயகம்? அம்பேத்கர் இப்படி ஒரு ஜனநாயகத்தை உண்டாக்கி வைத்து விட்டு போய்விட்டார். பெரிய கூட்டமாக இருக்கின்ற கூட்டணி தர்மம் என்ற பெயராலே 5 ஆண்டுகளுக்கு வாயை பொத்தி கொண்டிருக்கிறான். 10 ஆண்டுகளாக இந்த 12 கட்சிகளில் எந்த கட்சியாவது ஆளுங்கட்சியினுடைய தவறை சுட்டி காட்டியிருக்கிறதா? அதனாலே தான் 12 மணி நேர வேலை சட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வந்தார். பாருங்கள், இந்த நாட்டில் அரசியல் எப்படி நடக்கிறது. ஏன் கட்சி தொடங்கினேன் என்றால், என்னுடைய குரல் இந்த முக்கு வரையில் தான் கேட்கிறது. இந்த முக்கு வரையிலும் ஒரு 30 பேர் இருந்தால் அவன் காதில் விழுகும், அவ்வளவுதானே தவிர அதற்காக நான் வருத்தப்பட வேண்டியதில்லை. இஃப் தெர் இஸ் நோபடி டு ஆன்சர் யுவர் கால், வாக் அலோன், வாக் அலோன், வாக் அலோன் என்று சொல்வார்கள். அதுபோல் நான் என்னுடைய கடமையை செய்வது என்று செய்கிறேன். என்னுடைய காதில் விழவில்லை என்றால், தோரோ எழுதிய சிவில் டிசோபீடியன்ஸின் குரல் காந்தியினுடைய காதிலே விழுந்துதான் உலக இயக்கமாகிறது. சிவில் டிசோபீடியன்ஸ் என்பது நான் பேசுவதும் எவன் காதிலாவது விழுகும், எத்தனை ஆண்டுகள் கழித்தாவது விழுகும், நான் எழுதுவதும் பேசுவதும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டார்கள். அந்த மக்கள் செய்த குற்றம் ஒன்றுமில்லை. அவர்கள் ஊர்வலம் போனார்கள். எங்களுக்கு சுவாச கோளாறு வருகிறது என்று ஊர்வலம் போனார்கள். போலீஸ்காரன் குறிவைத்து சுட்டான் நீதிபதி. ஏனென்றால் என்னுடைய கருத்து, ஸ்டெர்லைட்டில் அவர்களுக்கு 2வது சம்பளம் நடந்தது என்பது என்னுடைய கருத்து. தட் இஸ் மை கெஸ், என்னுடைய ஊகம். இல்லாவிட்டால் அவன் குறிவைத்து மக்களை சுட வேண்டிய கட்டாயம் என்ன? ஸ்டெர்லைட்டை மூடு என்று சொன்னால் போலீஸ்காரனுக்கு வேர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? அவனுக்கு வேர்க்கிறது என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒன்று அவனுடைய பைக்கு கூடுதலாக சேர்ந்திருக்க வேண்டும். அதனாலே அவன் ஓடுகிற மக்களை பார்த்து குறிவைத்து சுட்டான். பேருந்துலையும் அவர்கள் ஒரு கலகமும் செய்யவில்லை, கம்பும் வைத்திருக்கவில்லை, வேலும் வைத்திருக்கவில்லை. அவரே தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொள்கிறார். பிறகு விசாரணையெல்லாம் நடக்கிறது. நீதிபதி சொல்லுகிறார், இந்த 13 பேரை கொண்டவர்களின் மீது குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது நடந்திருப்பது கொலை. 13 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்குக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் இல்லை. ஒரு சட்டம் ஒழுங்கு அங்கே கிடையாது. நீதிபதியை விசாரணையில் சொல்லிவிட்டார். அப்பொழுது இவர்களின் மீது கொலை வழக்கு போட்டு இவர்களை தூக்கில் தொங்க விட வேண்டும். யாரை? இந்த போலீஸ்காரர்களை. ஏனென்றால் 13 அப்பாவி மக்களை சுட்டு விட்டார்கள் வித் இன்டென்ஷன். அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த மக்களோடு அவர்களுக்கு ஒன்றும் பகை இல்லை. இவர்கள் வேறு யாருக்கோ உதவுவதற்கு முயன்றார்கள், சுட்டார்கள். இந்த 13 பேரையும் கொண்டவர்களை தூக்கில் தொங்க விட்டார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நீதி இருக்கிறது என்று பொருள். தவறாக கொலை தண்டனை விதித்து விட்டோம் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் தனக்குத்தானே தண்டனை விதித்து கொண்டு செத்தது போல.
இந்த 13 பேரை சுட்டு கொன்ற போலீஸ்காரர்கள் 17 பேரையும் தூக்கில் தொங்க விட்டிருந்தால் இந்த நாட்டிலே நீதி இருக்கிறது, மழை ஒழுங்காக பெய்யும். ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்தார். விழுப்புரத்தில் இருக்கிறவனை காஞ்சிபுரத்தில் போட்டார், காஞ்சிபுரத்தில் இருக்கிறவனை சேலத்தில் போட்டார். நான் கேட்கிறேன், இதை பற்றி 12 கட்சிகளில் எந்த கட்சியாவது பேசியதா? ஏன் அவன் மீது வழக்கு தொடுக்கவில்லை? நீதிபதியினுடைய பரிந்துரைக்கு பிறகு அரசாங்கம் ஏன் இவர்களின் மீது வழக்கு தொடுக்கவில்லை? இவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன? நான் சொல்லுகிறேன், நீ தப்பாக நாளைக்கு போலீஸ்காரனுக்கு உத்தரவு போட்டு இதை செய் என்று சொல்லுகின்ற போது சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களை பிடி என்று சொல்லுவாய், அவனை சுடு என்று சொல்லுவாய், ஏதாவது ஒன்று சொல்லுவாய். அப்பொழுது அவன் கேட்க மாட்டான். கிவ் இட் இனி லேட்டர் என்று சொல்லுவானா இல்லையா? அப்பொழுது நீ செய்கிற தப்பை நான் கேட்கவில்லை, நான் செய்கிற தப்பை நீ கேட்காதே என்று இந்த அதிகார வர்க்கத்தோடு ஆட்சி செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் எழுதப்படாத அன்ரிட்டர்ன் எக்ரிமெண்ட். கேளுங்க. ஆகவே இதில் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஜனநாயக நாட்டில் நாங்கள் ஓட்டு போடுகிறோம், என்னிடம் வந்து ஓட்டுக்கு கெஞ்சுகிறாய், பிறகு என்னை சுடுகிறாய். என்னை சுட்ட பிறகு தேர்தல் நடக்கிறது. தூத்துக்குடியிலே கனிமொழி பெரிய வெற்றி அடைவார் என்று சொல்லுகிறார். 13 பேரை சுட்ட ஊரில் கனிமொழி டிபாசிட் இழந்து ஓடி வந்திருக்க வேண்டும், நிற்பதற்கே அஞ்சி இருக்க வேண்டும். அங்கே உதயசூரியன் நிற்பதற்கே அஞ்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் போலீஸ்காரனின் மீது நடவடிக்கை எடுக்காத 13 மக்களை கொன்ற போலீஸ்காரனின் மீது நடவடிக்கை எடுக்காத அரசுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? வேங்கவேலில் குடிநீரில் மலத்தை கலந்த அரசுக்கு அந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் என்று அந்த மக்கள் புறக்கணித்தார்கள். பரந்தூர் விமான நிலையத்தில் எங்களுடைய நல்ல நஞ்சை நிலங்களை எடுத்துக்கொள்ளுகின்ற அரசுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று இந்த மக்கள் புறக்கணித்தார்கள். தூத்துக்குடி மக்கள் ஏன் புறக்கணிக்கவில்லை? நான் கேட்கிறேன், 13 பேரை இப்பொழுது கொன்றாய், நீ போய் கனிமொழியை மறுபடியும் வெற்றி அடைய வைத்தால் 13,000 பேரை சொல்ல மாட்டானா என்று கேட்கிறேன். அதிமுக மேல இருந்த கோவம் அது அப்படியே திமுக மேல, அதிமுகவுக்கும் போட வேண்டாம், திமுகவுக்கும் போட வேண்டாம். அதிமுகவும் ஆட்சியில் இருக்கிற போது இது நடந்தது. திமுக ஆட்சியில் கொண்டு வந்து இப்பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தப்பு நடந்து விட்டது. தப்பு நடத்திய போலீஸ்காரனின் மீது கொலை குற்றம் சாட்டப்பட வேண்டும். அவனின் மீது நீ நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த 13 உயிர்களுக்கு என்ன பரிகாரம்? எதற்காக அந்த மக்கள் இந்த 13 பேரை இழந்துவிட்டு அவர்கள் மீண்டும் கனிமொழிக்கு வாக்களிப்பார்களே? ஆனால் நாளைக்கு 13,000 பேரை சுட்டாலும் 2 வருஷம் சென்று ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லாமல் போய்விடுமே. இந்த மக்களுக்கு இதை பற்றி உணர்த்துவதற்கு எதிர்க்கட்சிகள் தான் வேண்டும். மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள், எல்லாவற்றிலும் மிதமாக இருப்பார்கள். மக்களுக்கு அன்றாட பிரச்சனை தான் பிரச்சனை. பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கவில்லை, அந்த பிள்ளைக்கு உடம்பு சௌகரியம் இல்லை, கணவர் குடிக்கிறார், எப்படி அவர்களுடைய சொந்த பிரச்சனை தான் பிரச்சனையே தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்குத்தான் ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகள். எப்பொழுதும் எந்த நாட்டில் ஆளுங்கட்சி அதற்கு வலுவான எதிர்க்கட்சி சரியான எதிர்க்கட்சி இருக்கிறதோ அந்த நாட்டில் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஷுட் பி சேஃப்கார்டட் என்பது பை தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்னால் தான். இங்கே தமிழ்நாட்டில் 2 எதிர்க்கட்சி இருக்கேங்க சார், ஒன்று அதிமுக, பாஜக எதுவும் கிடையாது. நான் சொல்லுகிறேன், தூத்துக்குடியில் ஒரே ஒரு இயக்கம் தான் நடந்திருக்க வேண்டும். தூத்துக்குடி மக்கள் வாக்களிக்க வேண்டாம், அல்லது யாருக்காவது வாக்களியுங்கள். இந்த கொலை குற்றத்திற்கு போலீஸ்காரர்களை உட்படுத்தாத திமுகவுக்கோ நடந்தபோது படுத்து தூங்கிய எடப்பாடிக்கோ 2 பேருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். குறிப்பாக நீதிபதி உத்தரவிட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பதில்லை என்று ஒரு அரசு நினைக்குமானால் போலீஸ்காரர்களோ தேசிய டைப். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் எதிர்க்கட்சியே இல்லை. வைகோ எப்பொழுதாவது பேசுகிறாரா? சிபிஎம், சிபிஐ இவர்களெல்லாம் கூட்டணி. எதிர்க்கட்சியை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள், எதிர்க்கட்சியை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள். இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதற்கு நான் ஒரு சொல்லுகிறேன். மேகதாதுவிலே அணை கட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். 75 ஆண்டுகளாக இந்தியாவிலே அந்த நதிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. மொழி வழி இனங்களாக பிரிக்கப்பட்டு மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு அந்த சிக்கல் தீர்க்கப்பட்டு விட்டது. இது காந்தி செய்த வேலை. 1920 செய்துவிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரளா காங்கிரஸ் கமிட்டி என்று உருவாக்கி அவர் செய்து விட்டார். அதை அப்படியே அம்பேத்கரும் நேருவும் பின்பற்றி விட்டார்கள். இது காந்தியினுடைய மேதமையினால், மேதகு அறிவினால் இந்த காரியம் நடந்தது. அவர் காலத்தில் நதிநீர் சிக்கல் இல்லை. நதிநீர் சிக்கலுக்காகத்தான், நான் நதிநீரை பங்கிட்டுக் கொள்ளுகின்ற ஒன்றுக்காகத்தான் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்வேன்.
பெரிய அளவுக்கு வர்த்தகம் வேண்டும், பெரிய அளவுக்கு உன்னிடம் வீணாக கடலில் கலக்கின்ற தண்ணீரை நான் பங்கிட்டு கொள்ளலாம், நான் வேறு மாநிலம் பங்கிட்டு கொள்ளலாம். இந்த 2 காரியத்திற்காகவும் ஒரு பெரிய நாடாக இருப்பதின் மூலம் வலிய இராணுவம் இருக்கும் சீனம் போன்ற நாடுகளை எதிர்கொள்ளலாம். இந்த 3 காரணங்களுக்காக. சரி, இதில் மிகப்பெரிய காரணம் நதிநீர் பங்கீடு. பாரதி இந்தியா ஒன்றாக ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறான். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொல்லுகிறான். தேவையில்லாமல் வங்கத்திலே மிகை நீர் ஓடி கடலில் கலக்கிறது, அதை மையத்து நாடுகளுக்கு திருப்புவோம். கோதாவரியும் கிருட்டினாவையும் தமிழ்நாட்டுக்கு திருப்பியிருந்தால் 75 ஆண்டுகளாக ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடி ஒதுக்கியிருந்தால் இந்நேரம் அந்த நதி இங்கே வந்து சேர்ந்திருக்கும். ஆக வேண்டிய காரியம் பண்ணாமல் ஸ்லேட்டு கொடுத்தேன், குச்சி கொடுத்தேன், பென்சில் கொடுத்தேன், இதானே இவன் பேசுகிறான். ஆட்சியில் இருக்கிறவன் வேறு என்ன பேசுகிறான்? இவன் என்ன பேசுகிறான்? ஆகவே இவர்களுக்கு ஆள தெரியாது. மிஸ்மேனேஜ்மெண்ட் அது ஒரு புறம், இன்னொன்று மிஸ்ரூல் அது மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒரு புறம், கரப்ஷன் டு தி கோர் இன்னொரு புறம். இது 2 இந்த மக்கள் 50 ஆண்டுகளாக பாடுபடுகிறார்கள். இந்த நதிநீர் சிக்கலை உன்னால் ஏன் தீர்க்க முடியவில்லை நான் கேட்கிறேன். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? இப்பொழுது மேகதாதுவிலை கட்டுகிறேன் என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாய். முல்லை பெரியாறில் அதை இடித்து விட்டு அவன் கீழே அணை கட்டி கொள்கிறேன் என்று சொல்கிறான், உடனே மீண்டும் போகிறாய். அப்புறம் நம்முடைய அமராவதிக்கு வருகிற சிறிய ஆற்றின் குறுக்கே அவன் தடுப்பணை கட்டுகிறான் என்பதற்கு போகிறாய். விடிந்தால் எந்திரிந்தால் 75 ஆண்டுகளாக நீதிமன்றத்திலேயே போராடுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நீதிமன்றத்திற்கே போக வேண்டாம், வழி சொல்லுகிறேன். நீ முதலிலே நீதிமன்றத்திற்கு போங்கள், வழி இல்லை என்றால் முதலிலே நெருக்கடி கொடுக்க வேண்டுமா இல்லையா? மேகதாதுவிலே நீ அணை கட்டுவதாக இருந்தால் காங்கிரஸ்காரனிடம் சொல்ல வேண்டும், உன்னோடு தஞ்சாவூர் வறண்டு விடும். மேகதாதுவிலே நீ அணை கட்டினால் தஞ்சாவூர் வறண்டு விடும். முல்லை பெரியாரை நீ இடித்தால் வைகை வறண்டு மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும். இதையெல்லாம் செய்கின்றவனோடு நான் கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டேன். என்னுடைய மக்களுக்காகத்தான் நான் நாடாள வேண்டும் என்று சொல்கிறேனே தவிர, என்னுடைய மக்களுக்கு நீ பாதகமாக நடக்கின்ற ஒருவனோடு நான் எப்படி மோடியோடு ஏன் நீ கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை? அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறார், நான் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன். எல்லா மக்களும் எவரிபடி ஹேஸ் த சேம் ரைட், அதனால் ஈக்குவல் சிட்டிசன்ஸ். அதனாலே நீ முஸ்லீம்களை தொந்தரவு பண்ணுகிறாய், காஷ்மீரை நாசமாக்கி விட்டாய், உன்னோடு நான் கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டேன், யூ ஆர் நாட் ஏ செக்யூலர் பார்ட்டி என்று நாம் சொல்லுகிறோம். நீ ஒரு மதவாத கட்சி, கம்யூனல் பார்ட்டி, ஆகவே ஐ ஓன்ட் ஹேவ் எனி டை வித் யூ என்று சொல்லுகிறோம். இப்பொழுது என்னுடைய தஞ்சாவூரை பாலைவனமாக்குகின்ற அதற்கான திட்டத்தை மேகதாதுவிலே போடுகிற காங்கிரஸோடு நான் கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டேன். காங்கிரஸ் அந்த திட்டத்தை கைவிட்டால் நாம் இருவரும் கூட்டி செல்லலாம் ஒரு பொது எதிரியை சந்திப்பதற்கு. இல்லாவிட்டால் நீயே ஒரு பொது எதிரி தான். இந்த அரசு எப்படி இருக்கிறது என்பதற்கு சொல்லுகிறேன். ஒரு கண்டக்டர் போலீஸ்காரனிடம் நீ வாரண்ட் வைத்திருக்கிறாயா பயணம் செய்வதற்கு என்று கேட்கிறார். வாரண்ட் இல்லை, அப்படியானால் கீழே இறங்கி, இல்லைன்னா அன்றைய பயணச்சீட்டு வாங்கு என்று சொல்லுகிறார். அவன் பயணச்சீட்டு வாங்க முடியாது, நான் தான் உடுவு போட்டிருக்கிறேன் போலீஸ்காரன் என்று உனக்கு தெரியவில்லையா, நான் வாங்க முடியாது என்கிறான். பெரிய தகராறு நடக்கிறது. கடைசியில் காசு கொடுத்து வாங்கி விடுகிறான். உடனே இவனுடைய பெரிய அதிகாரி உத்தரவு போடுகிறார், எல்லா அரசு பேருந்துகளும் நிறுத்தத்தை விட்டு தள்ளி நின்றாலோ, சீட் பெல்ட் போடாவிட்டாலோ, வேறு எந்த சின்ன தப்பு செய்தாலோ அவர்கள் பூராவும் பேரில் நீங்கள் வழக்கு தொடுங்கள் என்று சொல்லுகிறார். 2 நாளாக சீட்டே இருப்பது அதிசயம். இந்த அரசு பேருந்தில் சீட்டில் பெல்ட் வேறு கேட்கிறான். அவன் பெல்ட்டே அரசாங்கம் வைத்திருக்கிறதா? வைத்திருந்து இவன் போடவில்லையா? வைக்கவே இல்லையா? வைக்காதவன் மீது சீட் பெல்ட் இல்லை என்று நீ வழக்கு போடுகிறாய் என்றால் அரசு மீது போடு. இவன் மறுபடியும் அந்த வழக்கை திருப்ப வேண்டும். எனக்கு அந்த பெல்ட்டோடு கொடுக்கவில்லை, எனக்கும் பாதுகாப்பு இல்லை என்று கேட்க வேண்டும். ஆகவே ஒரு போலீஸ்காரன் 2 நாள் இந்த வேலையை செய்து 2 நாள் இது ஒரு போலீஸ்காரனால் உணர முடியவில்லையே. வாரண்ட் கேட்டால் தருவார்கள். வாரண்ட்டை எடுத்துக்கொண்டு போ, எந்த உலகத்துக்கு வேண்டுமானாலும் பயணம் செய். கைதியை கூட்டிக் கொண்டு போகும்போதும், நீ அரசு வேலையாக போகின்ற போதும் வாரண்டோடு போ. அப்புறம் ஒரு உடுப்போடு போகின்ற ஒருவன் எல்லாரையும் இப்படியே அனுப்புவது என்று சொன்னால், பிறகு ஏற்கனவே மந்திரி திருடி, அதிகாரி திருடி, அந்த பேருந்துகளெல்லாம் 48,000 கோடி நட்டத்தில் இருக்கின்றன. நீயும் வேறு திருடினால் 88,000 கோடி நட்டம் வரும்.
இதற்கு ஒரு போலீஸ் அதிகாரியே உடந்தையாக இருக்கிறார். இவர்களெல்லாம் தூண்டியதனால் தானே இவர்களெல்லாம் வழக்கு போட்டார்கள். 2 நாள் நடந்துட்டு பிறகு கட்டிப்பிடித்து கொண்டார்கள், பிறகு விலகி விட்டார்கள் என்று வருகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் ஒரு பொம்மை அரசாங்கம். ஸ்டாலின் நாட் a பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். he does not know anything. ignorant சீஃப் மினிஸ்டர். அதனாலே தான் ஒரு போலீஸை கட்டுப்படுத்தி வைக்க முடியல. என்னடா வழக்கு போடுகிறாய் நீ? என்ன பேருந்து, அரசு பேருந்துகளின் மீது என்ன வழக்கு போடுகிறாய் நீ? அவன் என்ன வாரண்டி கேட்டதில் என்ன தப்பு என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை இந்த ஆட்சிக்கு, இந்த முதலமைச்சருக்கு. இப்போ அந்த 2 துறையுமே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக போயிட்டாங்க. இதற்கு சுமூகம் நான் கேட்கிறேன். இந்த சுமூகம் என்றால் இனிமேல் பேருந்து நிறுத்தத்தை தாண்டி நிறுத்தலாம், பெல்ட் போடாமல் போகலாம், ஒன்வேயில் போகலாம், நாங்கள் சமாதானமாக போய்விட்டோம், நீ வழக்கு போட மாட்டோம் என்று பொருளா? என்றைக்கும் தப்பு செய்தால் வழக்கு போடும், தப்பு இல்லை என்றால் வன்கண்மையாக போடாதே என்பதுதான் நியாயம். இப்பொழுது இனிமேல் சமாதானமாக போய்விட்டதனால் அரசு பேருந்துகளுக்கு வழக்கே போட மாட்டார்கள். அவர்கள் சிவப்பு வழக்கிலே உள்ளே போகலாம். இது என்ன? இது நாடா என்று கேட்கிறேன் நான். இல்லாவிட்டால் அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன அவன் வாரண்டி கேட்டதில் என்ன தப்பு, எதற்காக நீ அவனை, எதற்காக பேருந்துகளெல்லாம் நீங்கள் மடக்குகிறீர்கள் என்று கேட்க வேண்டாமா? ஒரு கேள்வி, எந்த அதிகாரி இதை தூண்டினாலும் அந்த அதிகாரியை தூக்கி அடியங்கே. அதற்கு பிறகு எவனாவது ஒருத்தன் போடுவானா? உனக்கு ஒன்றுக்குமே ஊக்கம் இல்லை, மன ஊக்கம் இல்லை, எதற்குமே இது தகுதியற்ற அரசு. இல்லாவிட்டால் இது போன்ற செய்திகளால் நடக்குமா? நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், மக்களுக்கு இதை எடுத்து அறிவூட்டுவதற்குரிய எதிர்க்கட்சிகள் இங்கே இல்லை. அதுதான் பெரிய குறை. நான் அந்த இடத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று வருகிறேன். என்னுடைய குரல் இந்த முக்கு தாண்டி கேட்க மாட்டேன் என்கிறது.